ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி பேப்பரில் மார்க் பண்ணி துணியில் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பேப்பரை ரெண்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டாக எடுத்துட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2 எடுத்திருக்கேன். 2.5. கழுத்து உயரம் வந்து முன்கழுத்து உயரம் வந்து எப்படி எடுக்கணும்னா பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து டேப்பை இங்கே வச்சு இங்கே இருக்கிற வரை இதான் முன்கழுத்து உயரம். முன்கழுத்து உயரம் இந்த ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து உயரம் வந்து 5.25 இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் 2.5 வச்சுருக்கேன். இங்கேருந்து நான் 2.25 வைக்கிறேன். நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். நான் 2.25 வைக்கிறேன். வச்சு வளைவு கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நேராக கோடு போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஷோல்டர் அகலம் எடுத்துக்கலாம். ஷோல்டர் அகலம் வந்து நான் 2.25 எடுத்திருக்கேன். அதோட 3/4 இன்ச்சை கூட்டி 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஆம்ஹோல் உயரம் பார்க்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து பின் கழுத்தில் என்ன எடுத்திருந்தீங்களோ அதே அளவு தான். ஆம்ஹோல் உயரம் வந்து 5.25. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.5 இன்ச்சு. அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுருந்தேன் பின் கழுத்துக்கு. இப்போ முன் கழுத்துக்கு இங்கேருந்து 1.25 இன்ச்சு வைக்கலாம். வச்சு வளைவு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே மார்பு சுற்றளவு வந்து 9.25 எடுத்திருந்தோம். அதே அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ அடுத்தது இப்போ ஷோல்டர் டு பட்டி எடுத்துக்கலாம். ஷோல்டர் டு பட்டி எப்படி எடுக்கணும்னா ப்ளவுஸில்
இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டை அப்படி பிடிச்சி இங்கேருந்து இங்கே வர அளவெடுத்துட்டு இங்கே வர என்ன இருக்கோ அந்த அளவெடுத்துக்குங்க. அதோட 3/4 இன்ச்சை கூட்டி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிடுவோம். ஷோல்டர் டு பட்டி வந்து இந்த ப்ளவுஸில் 12.75 இருக்குது. மேலே இருந்து இங்கே வர 12.75 அளவு எடுத்து கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கே இருந்து முன்கழுத்துட்டு பட்டி எடுத்துக்கலாம். முன்கழுத்துட்டு பட்டினா இங்கே இருந்து இங்கே வர, இங்கே கழுத்துல இருந்து இங்கே வர, இதுதான் முன்கழுத்துட்டு பட்டி. முன்கழுத்துட்டு பட்டி வந்து இந்த ப்ளவுஸில் 4.5 இன்ச் இருக்குது. அதோட 3/4 இன்ச்சை கூட்டி 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து ஆம்ஹோல் டு பட்டி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் டு பட்டி எப்படி எடுக்கணும்னா ப்ளவுஸில் இங்கே இருந்து ஆம்ஹோலில் இருந்து இங்கே பட்டி இருக்கிற வர பாருங்கள். இங்கே ஆம்ஹோலில் இருந்து பட்டி இருக்கிறத விட இந்த ப்ளவுஸில் வந்து 5 இருக்குது. அதோட 3/4 இன்ச்சை கூட்டி 5.75. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து 9.75 இன்ச்சுக்கு அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் டு பட்டி எடுக்கலாம். ஆம்ஹோல் டு பட்டி வந்து 5.75 இருக்குது. இங்கேருந்து 5.75 எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள். ப்ளவுஸில் இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வர என்ன அளவுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருந்து இங்கேருந்து அந்த டாட் வர எனக்கு 2.75 இருக்குது. இந்த ப்ளவுஸில் 2.75 இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 3 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே நம்ம ஷோல்டர் டு பட்டி எடுத்து கோடு போட்டிருந்தோம்னா அங்கேருந்து 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி எடுத்து இந்த அளவு எவ்வளோன்னு பாருங்கள். இந்த அளவு வந்து எனக்கு 1.5 இன்ச் இருக்குது. அங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச் எடுத்தீங்களா, அதிலேருந்து 1.5 இன்ச்சு, அதுக்கு அடுத்ததுலேருந்து 1.5 இன்ச். அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச். இங்கே என்ன அளவு எடுத்துருந்தீங்களோ அதே அளவு அங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். நீ இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை வச்சு எப்படி துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம துணியில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நேர் கட்டுனா அப்படி நேராக வச்சுக்கலாம். இது கிராஸ் கட்டு, அதனால் கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது மேலேயே கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்க மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க கட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.